தேவனுடைய நாமம் மையப்படுவதாக. இந்த வாரத்தில் நம்ம வேதத்தினுடைய பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை வச்சு நம்ம என்ன செய்யலாம், தியானிக்கலாம். ரூத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்விதமாக கூறுகிறது. ரூத் 3:11. இப்பொழுதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என ஜனமாகிய ஊரார் எல்லோரும் அறிவார்கள். பாருங்க, போசனும் தேவனுடைய ஒரு மனுஷன் ரூத்தை நோக்கி இவ்விதமாக கூறுவார். நம்ம வேதத்தில் வாசிக்கின்றோம், உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு ஆட்கள் இல்லை. இன்னைக்கு என்ன மெசேஜ்னு சொன்னால், நமக்கு வேண்டியபடி எல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய ஒரே தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன காரியங்களில் தேவனுடைய உதவி ஹெல்ப்பாக வேணுமோ அந்த காரியங்களில் எல்லாவற்றையும் நமக்கு செய்து கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்படி நீங்கள் கவனத்தில் வச்சுட்டு நீங்கள் வார்த்தையை தியானிங்க. திருமுறை கூறுகிறது, இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு விசாரிக்க யாருமே அநேக குடும்பங்களில் கிடையாது, அநேக கிராமங்களில் கிடையாது. என்கிட்ட எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, எவ்வளோ ப்ராப்ளம், என்னுடைய கணவர் கரெக்டாக விசாரிக்க மாட்டேங்கிறாரு, சில இடத்துல மனைவி எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, சில இடத்துல பிள்ளைகளுக்கு வீட்டில் என்ன நடக்குன்னே தெரியல, எதுவுமே விசாரிக்க மாட்டேங்கிறாங்க, வாராங்க போகிறாங்க. சில சமயத்தில் நீங்கள் சர்ச்சில் கூட பாருங்க, சிலவங்க வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை உட்காருவாங்க, போவாங்க, மற்றபடி அவங்க எதையுமே கண்டுக்க மாட்டாங்க, விசாரிக்க மாட்டாங்க. சில சுவிசேஷ கூட்டத்தில் பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு நினச்சவங்கன்னா அந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, மீட்டிங்கில் வந்து உட்காருவாங்க, ஆனால் அந்த மீட்டிங்கினுடைய காரியங்களை குறித்து விசாரிக்க ஆட்கள் இருக்காது. பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ நம்முடைய மனசில் எப்போவுமே இந்த ஒரு விருப்பம் இருக்கும், என்ன விசாரிக்க, எனக்கு வேண்டியதை செய்து கொடுக்க ஆட்கள் வேணும் சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம், விரும்புகிறோம். இந்த விருப்பம் ஒருவேளை ரூத்தினுடைய மனதில் இருந்திருக்கலாம். போவா சொல்கிறாரு, நான் உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். தேவனாய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வேண்டியபடி எல்லாம் செய்து கொடுக்க நம்ம வேதத்திலிருந்து ஒரு சில ஆலோசனை நாம் என்ன செய்யலாம், இன்னைக்கு பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சாலும் சரி, நீங்கள் வேதத்தினுடைய அடிப்படையில் செய்யுங்க, அவங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். முதலாவது, ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4-5 விதமாக நம்ம வாசிக்கின்றோம். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்கள் ஒருத்தி பேர் ஓர்பாள், மற்றவள் பேர் ரூத். நகோமியினுடைய மருமக ரூத். இவங்க யோஜனங்கள் கிடையாது. அந்த அம்மா ரூத்து மோவாபிய ஸ்திரீ. நீங்கள் வேதத்தில் பழைய ஏற்பாடு படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மோவாபியர்கள் தேவனுக்கு அருவருப்பானவர்கள். அந்த வம்சத்தில் பிறந்த ஒரு பொண்ணு, சந்தர்ப்பம் சூழ்நிலை, யூத பெண்ணாகிய நகோமியினுடைய வீட்டில் மருமகளாக வந்தாங்க. ரூத்தினுடைய கணவரும் இறந்துட்டார். கணவர் இல்லாத சூழ்நிலையில், குழந்தைகள் இல்லாத சூழ்நிலையிலும் கூட அந்த அம்மா தன்னுடைய மாமியோடு கூட இருந்தாங்க. அவள் குணசாலி தான் சொல்லிக்கிட்டு அவள் போன இடத்துல உள்ள ஊரார் எல்லாருமே கண்டுகொண்டாங்க. கணவன் இறந்ததுக்கு பிறகு பிள்ளைகள் இல்லாத சூழ்நிலையில் அந்த ரூத் தன்னுடைய மாமியார் கூட மாமியாரோட சொந்த ஊராகிய பெத்லெகேம் போகிறாங்க, அங்கே தங்கியிருக்கிறாங்க. ஊர் ஜனங்களுக்கு தெரியுது கதைகள். அப்போது எல்லாருமே பார்க்குறாங்க, அந்த அம்மா நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரீன்னு சொல்லிக்கிட்டு. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் ஆண்டவர் செய்து கொடுக்கணும்னா, முதலாவது நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு, நீங்கள் வாழக்கூடிய பகுதிக்கு, உங்களுடைய திருச்சபைக்கு, கிறிஸ்துவ அறியாத ஜனங்களுக்கு முன்பாக செல்லக்கூடிய எல்லா இடத்துலையும் நீங்கள் என்ன செய்யணும்னா சாட்சியாக வாழணும். இந்த சாட்சியின் ஜீவியத்தை வேதம் நமக்கு தெளிவாக என்ன செய்யுதுன்னு சொன்னால் வற்புறுத்துது. காரணம், சாட்சி இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையில், சாட்சி இல்லாமல் தேவனுடைய அருளை நிச்சயமாக ஒருத்தவங்களால் பெற்றுக்கொள்ள
முடியாது, அது இயலாத காரியம். தேவன் இவளுக்கு வேண்டியதெல்லாம் போவாஸ் மூலமாக செஞ்சு கொடுத்தாரு. அதுக்கு மெயின் காரணம் இந்த அம்மா நல்ல ஒரு குணசாலின்னு சாட்சி பெற்றவங்களா இருந்தாங்க. நீங்களும் நானும் எல்லா இடத்துலையும் குணசாலிங்கிற அந்த சாட்சியை பெற்றுக்கொள்ள தவறவே கூடாது. ரெண்டாவது, இதே ரூத்தின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 15-18 வரைக்கும் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவள், இந்த இடத்துல ரூத்தை பற்றி சொல்கிறாங்க. ரூத்து, இதோ நகோமி சொல்கிறாங்க, உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவரிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்துல நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கிடவர் என்றாள். அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாக இருந்ததை கண்டு அப்புறம் அதை குறித்து ரூத்தோட நகோமி ஒன்றுமே பேசலையா. பாருங்க, வசனம் என்ன சொல்லுது, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எந்த சூழ்நிலையும் மனோரமியம். இந்த ரூத்தை பாருங்க, மாமியார் கூப்பிட்டு சொல்கிறாங்க, உன் புருஷன் இறந்துட்டான், பிள்ளைகளும் கிடையாது, நான் ஒரு ஏழை விதவை, என் ஊருக்கு வந்தோட நீ பிழைக்க முடியாது, நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போ, சந்தோஷமாக இரு. நீ அநேக குடும்பங்களில் பார்க்குறோம் இல்லைங்களா, சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள், கணவன் இறந்து போனால் பெண்கள் பிள்ளைகளோடு கூட தாய் வீட்டுக்கு தான் அடைக்கலமாக வர்றாங்க. அவங்க தனியாக இருந்து எத்தனையோ பிரச்சனை அங்கே மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆகவே ரூத்துக்கு நகோமி அட்வைஸ் பண்ணுறாங்க, ஃபார்மாலிட்டி. ஆனால் பாருங்கள், அந்த அம்மா ரூத் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நான் உங்கள்கிட்ட தான் வருவேன், உங்கள்கிட்ட தான் தங்குவேன், நீ இருக்கிற இடம் தான் என்னுடைய இடம், உன்னுடைய கடவுள் தான் என்னுடைய கடவுள். அந்த மன உறுதியை மெய்யாகவே பாருங்கள், நகோமியும் பார்த்தாங்க, தேவனும் பார்க்கிறாரு. கர்த்தருடைய கண்கள் இவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்குது. உங்களோட வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரலாம், சில சோதனைகள் வரலாம், சில வேதனைகள் வரலாம், சில வித்தியாசமான நிகழ்வுகளை ஆண்டு அர்ப்பணிக்கலாம், ஏற்படுத்தி கொடுக்கலாம். நல்லா கவனிங்க, இந்த சூழ்நிலைகளில் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரும் பார்ப்பார், ஜனங்களும் பார்ப்பாங்க. இந்த இடத்துல ரூத்தை பாருங்க, நகோமி கூட போக ரொம்ப மன உறுதியாக இருந்தாங்களாம். இது ரெண்டாவது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் தேவனை தான் ஃபாலோ பண்ணுங்கிறதுல உறுதியாக இருக்கணும். கடைசியாக இன்னொரு வசனம் அதே இடத்துல இருந்து பாருங்க, ரூத் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை தன் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை தான் பின்பற்றினான். அவன் முன்னாடி மோவாபிய தேசத்தில் அவன் இருக்கும்போது ஆரம்ப நாட்களில் ஒருவேளை இயேசு கிறிஸ்து அல்லாத வேறு தேவர்களை வணங்கி இருக்கலாம். ஆனால் திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் எல்லாம் இழந்த சூழ்நிலையில் கூட தன்னுடைய மாமியார் எந்த கடவுளை கும்பிட்டாங்களோ அதை கும்பிட்டாங்க. அந்த கடவுளை விட்டு நான் பின்வாங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா. இந்த 3 விஷயங்கள் மிகவும் ஆழமான விஷயங்கள். முதலாவது, ரூத்து மோவாபிய ஸ்திரீ தன் கணவனை இழந்த சூழ்நிலையிலும் கூட தன் மாமியாரை விட்டு போகாமல் மாமியாருக்கு சப்போர்ட்டாக இருக்க அவங்க முடிவு பண்ணாங்க, கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணாங்க. நீங்களும் கூட அப்படித்தான். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்துக்கு, உங்களுடைய திருச்சபைக்கு, கிறிஸ்துவ அறியாஜனங்களுக்கு முன்னாடி நீங்கள் சாட்சியாக வாழணும். அது கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இரண்டாவது, நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால், அநேக பிரச்சனைகள் நகோமியை சூழ்ந்திருந்தாலும் கூட ரூத்து தன் கணவனுடைய சொந்த ஊருக்கு மாமியாருடன் போக மன உறுதியாக இருந்தாங்களாம். எத்தனையோ பிரச்சனை உங்களுக்கு வரலாம், கிறிஸ்துவின் நிமித்தமாக நீங்கள் சூழ்நிலையில் பார்க்குறீங்க இல்லைங்களா. ஆனாலும் கூட அந்த தேவனுடைய பிள்ளைகள் என்கிற மன உறுதியில் நீங்கள் மாறாமல் இருக்கணும். கடைசி அந்த அம்மாவை பாருங்க, இயேசுவைத்தான் நான் கும்பிடுவேன், அந்த நாட்களில் தேவனாய கர்த்தர்னு சொன்னாங்க, அவரை தான் கும்பிடுவேன்னு அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, ரூத் மன உறுதியாக இருந்தாங்களாம். தன்னோட மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு பின்னாடி கூட வயசான மாமியாரை வீட்டில் உட்கார வச்சுட்டு வயலில் போய் நெல் கதிரை பொறுக்கி தன்னோட மாமியாருக்கு கொடுத்து அந்த அம்மாவை அவன் மெயின்டைன் பண்ணான்னு வேதத்தில் வசனம் தெளிவாக இருக்குது. இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு, போவாஸ் பார்க்குறாரு, அவங்க மாமியார் பார்க்குறாங்க, ஊர்ஜனங்கள் பார்க்குறாங்க. குணசலன் கன்ஃபார்ம் ஆகுது. ஆகவேதான் பாருங்க, போவாஸ் மனமும் வந்து தன்னோட வயலில் வேலைக்கு இருந்த இந்த ரூத்தை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டான். அவள் மூலமாக
வம்சம் என்ன செஞ்சது? விருத்தி அடைந்தது. அந்த வம்சத்தில் வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது. நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, தயவுசெய்து தேவனை விட்டுறாதீங்க, திருமறையை விட்டுறாதீங்க, சபையை விட்டுறாதீங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய வார்த்தையை விட்டுறாதீங்க. சரியாக இருந்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு மெய்யாகவே நீங்கள் வேண்டிக் கொண்டதை விட, நினைப்பதை விட மிகவும் அதிகமான காரியங்களை செய்து கொடுப்பார். அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் வாக்கு மாற மாட்டார். இந்த வார்த்தையின்படியே ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும்.